300 மாடுகளோடு மலை ஏற தயாரான சீமான். சீமானுடன் சேர்ந்து மலை ஏற மாடுகளோடு தயாராகும் இளைஞர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கோரிக்கை. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மலை மாடுகள் மேல மேயக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்கன்னு சொல்லி. அந்த வீடியோவை பார்த்துட்டு செந்தமிழ் சீமான் அண்ணன் பார்த்துட்டு எனக்கு அழைப்பு விட்டுருந்தாரு. அதாவது அண்ணன் 300 மாட்டோட மேல மலையில போய் நான் மேப்பேன், எவனா கேட்டா அடிச்சே கொள்ளுவேன் இருக்காரு. நான் 500 மாட்டோட வருவேன், மேல மேப்பேன், எவன் கேட்கான்னு பாப்பான். இந்த மலை யாரா ஒப்பனாடா கொடுத்தா? ஏழை கலனி போயிடா. இந்த மலை இயற்கை கொடுத்ததுடா. இந்த இயற்கை தாண்டா நம்மளப்பெல்லாம் வாழ வைக்குது. ஆண்டா இங்க மலையில போய் நான் மாடு மேய்க்கிறதுனால என் மாடு சாணம் போடுது. அந்த சாணம் என்ன உரமா ஆகுது. உரமாகும் போது மழை பார்த்தா பசுமையாகுதுடா. பசுமையா மழை வருது. மழை ஆத்துலயே தண்ணி வருது. தண்ணி வந்தா விவசாயம் வருது. அப்ப என்ன செய்வ? எல்லாம் சோறு எங்க திம்ப? இப்படிதான் நின்றுட்டு வர்ற. அதனால மாடை மேல மேய்க்க கூடாது. எவனா சொன்னீங்க நான் பேச மாட்டேன். 500 மாடோட மேல போவேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடு மாடுகள் வளர்ப்பு பற்றியும் இயற்கை விவசாயம் குறித்தும் தொடர்ந்து பேசி வருகிறார். என்னிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் ஆடு மாடுகள் வளர்ப்பதை அரசு வேலையாக மாற்றுவேன் என்று அவர் தேர்தல் வாக்குறுதியையும் அளித்து உள்ளார். அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஆடு மாடுகள் வளர்ப்பு என்பது கிராமப்புறங்களில் அரிதாகிவிட்டதையும் அவர் அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்துள்ளார். இதுபோன்ற சூழலில் வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடுகள் வளர்ப்பவர்கள் தங்களது கால்நடைகளை மேய்ச்சலுக்காக பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது. காடுகளை பாதுகாப்பதாக கூறி வனத்துறையினர் ஆடு மாடுகளை மேய்ச்சல் நிலங்களில் மேய விடுவதற்கு அனுமதிப்பது இல்லை. இதன் காரணமாக ஆடு மாடுகளை வளர்க்கும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடு மாடுகள் மாநாட்டை நடத்துகிறார். இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சுமார் 3000 ஆடு மாடுகளுடன் திரளாக கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து மாடுகளின் பின்னணியில் சீமான் வீடியோ ஒன்றும் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில்தான் ஆடு மாடு மேய்க்கும் இந்த இளைஞரும் சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம், போராட்டத்திலும் குதிப்போம் என வீடியோ வெளியிட்டு தனது ஆதரவை தெரிவித்து இருக்கிறார். மேலும் நியூசிலாந்தில் 25 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலம் உள்ளது. அங்கு 65 லட்சம் பசுக்கள் மேய்கின்றன. திறந்த மேய்ச்சல் முறை அங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோடு கேரள அட்டப்பாடியில் மலையில் ஆடு மாடுகள் பல ஆண்டுகளாக மேய்கிறார்கள். மேலும் உலகளவில் மாட்டிறைச்சி, பால் உற்பத்தி உள்ளிட்ட கால்நடை சார்ந்த பொருளாதாரங்களில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரேசில் போன்ற நாடுகள் முன்னணியில் உள்ளன. இந்தியா மட்டும் 2023இல் 1.64 மில்லியன் மெட்ரிக் டன் மாட்டிறைச்சி உற்பத்தி செய்து உள்ளது. இப்படி ஆடு மாடுகளை மேய்க்க மற்ற அரசுகள் தடை போடாத நிலையில் தமிழக அரசு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகளை போடுகிறது என சீமான் கேள்வி எழுப்பி ஆடு மாடுகளுக்காக முதல் முறையாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து உள்ளார்.